இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம் பிரபு. மூன்றாவது முறையாக அமலாக்கத்துறை கடிதம் எழுதியிருக்கு. கிட்டத்தட்ட ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கடிதத்தை எழுதியிருக்காங்க. டெண்டர் முறைகேடு, அதுக்கப்புறம் ஜாப் ஸ்கேம். இந்த முறை கே நேரு மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னென்னா, அவருக்கு தொடர்புடைய நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் ஜாப் டிரான்ஸ்ஃபருக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தருக்கும் 7 லட்சம் to 15 லட்சம் வரைக்கும் நடந்திருக்கு. இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 350 crores ப்ளஸ் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலேயும் எஃப்ஐஆர் போடாமல் காலதாமதப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் டிவிஎஸ்சி விசாரணை துவங்கியிருக்காங்க. ஆனால் எஃப்ஐஆர் மட்டும் போடல, விசாரணையை துவங்கியிருக்காங்கன்னு தகவலும் நம்மளுக்கு இருக்குது. சொல்லுங்கள் சார், தொடர்ச்சியாக டிஜிபிக்கு அவங்க கடிதம் எழுதுறதும் இங்கே டிவிஎஸ்சி விசாரணை துவங்கியிருக்கிறதும் எப்படி பார்க்குறீங்க சார்? இது அடுத்து எதை நோக்கி போகும்? டெஃபினட்டாக பிரபு. ஃபஸ்ட்டு இந்த நேர்காணல் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நேர்காணல். பாலிட்டிக்ஸை தாண்டி சட்ட ரீதியாக ஃபஸ்ட்டு சட்ட ரீதியாக இதை தெரிஞ்சுக்க வேண்டியது மிக அவசியம். ஏன்னா இன்றைக்கி கூட கோர்ட்டில் இருக்கும்போது நிறைய யங் அட்வொகேட்ஸ் எங்கிட்ட கேட்க ஆரம்பித்தாங்க, சார் அதாவது ஃபெடரலிசம் ஆங்கிளில் நிறைய கான்ஸ்டியூஷனலாக என்தூசியாஸ்டிக்காக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் கோர்ட்டில் மீட் பண்ணும்போதுனா இந்த ஃபெடரலிசம் ஆஸ்பெக்டை பற்றி பேசுவாங்க. அப்போ பார்க்கும்பொழுது இடிங்கிறது யூனியன் கவர்மெண்ட், அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரக்கூடியது. டிவிஎஸ்சிங்கிறது ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே வர வேண்டியது. அப்போது இடி கொடுக்கக்கூடிய லெட்டரை பேஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி கேஸ் போட முடியுமா? பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது, டிவிஎஸ்சி ரெஜிஸ்டர் பண்ண கேஸில் மேலே தான் இடி இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா? ரிவர்ஸில் நடக்கலாமா? இல்லை டிவிஎஸ்சி போடுற கேஸ் மேலே தான் இடி இன்வெஸ்டிகேட் பண்ணணுமா? ரெண்டாவது டெக்னிக்கல் கொஸ்டின் கேட்டாங்க. மூணாவது, இடி லெட்டர் அமிச்சாலே கண்டிப்பாக டிவிஎஸ்சி கேஸ் போடணுமா? அது மட்டும் இல்லாமல் 4th இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, வேற ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது, அதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முதல்ல அவருடைய கே நேரு அவர்கள் தொடர்புடைய ஒரு நிறுவனத்தில் தான் அந்த பேங்க் லோன் இஷ்யூ ஆகுது. சகோதரர்கள் தொடர்புடைய நிறுவனங்கள் இஷ்யூ ஆகுது. பேங்க் லோன் டிஃபால்ட் ஆகுது. அதுக்கப்புறம் டைவர்ஷன் கண்டுபிடிக்கிறாங்க. அதனால ஸ்டேட் போட்ட கேஸ் மேலே தான் சப்சிக்வெண்ட்டாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க. அப்போ தான் இந்த டாக்குமெண்ட்ஸ் மாட்டுது. ஸோ 4 இஷ்யூ இதில் இருக்குது. இந்த 4 இஷ்யூவில் இன்னொரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு மெட்டீரியல் கிடைக்குது. அந்த மெட்டீரியல் ஆகப்பட்டது என்னோடய மெட்டீரியல் பொசிஷனாக இருக்குது. அந்த மெட்டீரியல் பொசிஷனை பேஸ் பண்ணி லெட்டர்ஸ் எழுதுகிறேன். யாருக்கு எழுதுறேன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் டிவிஎஸ்சிக்கு எழுதுகிறேன். இதுதான் சட்ட கொஸ்டினே ஃபஸ்ட்டு. டிஜிபிக்கும் சீஃப் செக்ரட்டரி எழுதுறது. இந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கும்பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு இது மாதிரி பண்ணுறதுக்கான பவர்ஸ் உண்டு. செக்ஷன் 66 ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி பிரபு, தெர் இஸ் அ லீகல் ப்ரொவிஷன். அந்த லீகல் ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கலெக்ட் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை மற்ற டிபார்ட்மெண்ட்டுக்கு ஷேர் பண்ணலாம், அதர் அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்ட்ரல் ஏஜென்சியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் ஏஜென்சியாக இருந்தாலும் சரி. சென்ட்ரல் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஸ்டேட் ஏஜென்சி வரும்பொழுது ஆஃபியஸாக அவங்க எஃப்ஐஆர் போட்டாலே அந்த எஃப்ஐஆர் போடும்போது அது ப்ரெடிகேட் அஃபென்ஸாக இருந்து அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் மேலே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரலாம். ஏன்னா ப்ரெடிகேட் அஃபென்ஸ் பிகம் ஷெட்யூல்ட் அஃபென்ஸ். ஷெட்யூல்ட் அஃபென்ஸாக இருந்ததுன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரலாம். பட் இது ரிவர்ஸ் சுச்சுவேஷன். இந்த ரிவர்ஸ் சுச்சுவேஷன் என்னன்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கம்ஸ் இன் மெட்டீரியல் ஆஃப் பொசிஷன் டியூரிங் அனதர் இன்வெஸ்டிகேஷன். ஸோ அங்கே இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி மெட்டீரியல் பொசிஷன், அந்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி லெட்டர் எழுதுறாங்க. ஏன்னா அவங்க ரெய்ட் பண்ண முடியாது, அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியாது, சமன்ஸ் கொடுக்க முடியாது ஆஸ் பர் செக்ஷன் 50. அப்போது இது ஸ்டேட் ஏஜென்சி கேஸ் மேண்டேட்டரியாக ரெஜிஸ்டர் பண்ணணுமா அப்படின்னும் பொழுது ஷேரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட் ஏஜென்சிக்கு நடக்குது. ஸ்டேட் ஏஜென்சி கேஸ் கமெண்ட்ஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை, தே கேன் ரெசிஸ்ட். ஆனால் இந்த கேஸில் ரெசிஸ்ட் பண்ணாமல் கே நேரு அவர்கள் மேலே, முனிசிபல் அண்ட் வாட்டர் அட்மினிஸ்ட்ரேஷன் மினிஸ்டராக இருக்கார், அவர் மேலே இந்த கேஸை என்கொயரி தொடங்குறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட் என்ன? இப்போ பாலிடிக்ஸ்க்கு வரலாம். ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் ஆள்ற ஸ்டேட்டில் அவங்க மினிஸ்டர் மேலேயே ஒரு என்கொயரி நடத்துகிற அளவுக்கு வந்திருக்குன்னு சொன்னாக்க ரெசிஸ்ட் பண்ணியிருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரெசிஸ்ட் பண்ணலாம். திருப்பி சொல்கிறேன், நீங்கள் இடியே லெட்டர் எழுதினாலும் மேண்டேட்டரியாக ஸ்டேட் ப்ரெடிகேட் அஃபென்ஸை ரிஜிஸ்டர் பண்ணுங்கிற நீடு கிடையாது.
ஆனாலும் என்கொயரியை கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இது இந்த என்கொயரி கோர்ட்டுக்கு போயிருக்கலாமே. என்கொயரியை கமெண்ட்ஸ் பண்ணிக்கிறாங்க மட்டும் கே நேரு வந்து குற்றவாளி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது சார். ஏன்னா இது இடி வந்து இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க. ஒருவேளை வந்து அந்த துறையில் கே நேருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஒருவேளை அந்த மாதிரி பண்ணாங்களான்ட்டு அந்த இடி வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு முகாந்திரம் இருக்கா அப்படிங்கிற கூட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் சார். இன்னும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் தானே பிரைமரியாக தானே அந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி, அதாவது அதை கூட ரெசிஸ்ட் பண்ணியிருக்கலாம். திராவிட முன்னேற்ற கழகம் இன்கொயரி ஸ்டார்ட் பண்ணும்போது அதில் வந்து அலிகேஷன்ஸை வந்து அக்செப்ட் பண்ணி இன்கொயரி ஸ்டார்ட் பண்ண மாதிரி தான் நம்ம பார்க்கணும். டிஎம்கே எப்பயுமே நீங்கள் ஆகாஷ் பாஸ்கரன் கேஸ் பாருங்கள். ஆகாஷ் பாஸ்கரன்றது யார்? அவர் ஒரு தேர்ட் பர்சன். அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் கட்சியில் இருக்காரா? ஏதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து ஆட்சியில் வந்து ஏதாவது கவர்மெண்ட் பொசிஷனில் இருக்காரா? எதுவுமே கிடையாது. ஆனால் டாஸ்மாக் ஃபர்ஸ்ட் லெவலில் போய் பெட்டிஷன் போட்டு அது மேலே சுப்ரீம் கோர்ட் போய் ஆகாஷ் பாஸ்கரன் அவர்களுடைய ரெய்டை வந்து ரெசிஸ்ட் பண்ணுற அளவுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ச்சியாக வந்து பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்ணுறாங்க கோர்ட்டில். அப்படி பார்க்கும் பொழுது சட்ட ரீதியாக இதை ரெசிஸ்ட் பண்ணல. இது மேலே வந்து இடி அனுப்புகிற லெட்டர் வந்து அன்கான்ஸ்டியூஷனல், இல்லை வந்து இது இல்லீகல், இல்லை செக்ஷன் 66 படி அவங்களுக்கு பவர்ஸ் இல்லை, நாங்கள் வந்து கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணாதான் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருந்தால் தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே வர முடியும், ஈஸியாக ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படிங்கிற கிரவுண்டில் கோர்ட் அன்னைக்கு போவே இல்லையே. ஆனால் என்கொயரி பண்ணுறாங்க. அது அந்த பண்ணும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் டைரக்டாகவே என்கொயரி கண்டக்ட் பண்ணோம் அப்படிங்கிற அந்த நோட்டை கொடுக்குறாங்கன்னா இவ்வளோ சட்ட விஷயங்கள் ஓப்பனாக இருக்குது. கான்ஸ்டியூஷனாலிட்டி செக் பண்ணியிருக்கலாம், இல்லீகாலிட்டி ஆஃப் த ப்ரொசீடிங்ஸை செக் பண்ணியிருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்ட்ரெயிட்டாக இன்கொயரி கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா அப்போ ஸ்ட்ராங் மெட்டீரியல் பொசிஷனை யார்கிட்டையுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எழுதுன ஃபுல் லெட்டர்ஸ் கிடையாது, யார்கிட்டையுமே கிடையாது. ஃபுல் பேஜஸ் வந்து பப்ளிக்கில் கிடையாது, பப்ளிக்கில் அவைலபிளாகவும் இருக்காது. அப்படி அவைலபிளாக இருந்தாலும் அந்த அவைலபிள் இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம பேசக்கூடாது. பேப்பரில் வரக்கூடிய கட்டுரைகள், ஜேர்னலிஸ்ட் எழுதக்கூடிய கட்டுரைகள், அதை பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும் பொழுது இங்கே ரெசிஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ் வந்து அனுப்பும் பொழுது என்ன மெட்டீரியல் பொசிஷனில் இருக்காங்கன்றத கன்வின்ஸ் ஆகி தான் இன்கொயரி நடத்துகிறாங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ஆன் சிட்டிங் மினிஸ்டர் பை த சேம் கவர்மெண்ட் வேர் he has won the election from the DMK and now as a minister. இல்லை சார், எனக்கு ஒரு சந்தேகம். என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லாஸ்ட்டாக கடிதம் எழுதினது வந்து Jan 14, அதுக்கு சில மாதங்களுக்கு முன்பிருந்தே ஒரு கடிதமாக எழுதிட்டு இருக்காங்க. தேர்ட் லெட்டர் வந்து 369 கோடி கரப்ஷனுங்கிறத என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எழுதியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எடுத்து நீங்கள் குவாண்டம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1030 crores ரஃப்லி. ஸோ ரஃப்லி பார்த்தீங்கன்னா 1400 to 1450 crores அலிகேஷன்ஸ் வந்து இப்போ கே நேரு மேலே பார்த்தீங்கன்னா டேரெக்டாக இருக்குது வித் இன்ஃபர்மேஷன். இல்லை சார், இந்த அலிகேஷன்ஸ்லாம் வந்து இப்போ இடி வந்து சர்ச் பண்ணி சில டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. அதிலிருந்து ஒவ்வொரு அலிகேஷனாக வந்து இப்போது சொல்லிட்டு இருக்காங்க. தாண்டி இது எப்படி வந்து இன்ஸ்டால்மெண்ட் மாதிரி ஒவ்வொரு டென்யூர்லேயும் ஒவ்வொரு டைம் கேப்லேயும் வந்து ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. இது மொத்தமாக ஈடிட்டு இருக்குன்னா வந்து அவங்க மொத்தமாக வந்து இதை வெளிப்படுத்தலாம், இது பண்ணலாம். ஆனால் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து டிஜிபிடி லெட்டர் எழுதும்போதும் ஒவ்வொரு கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லி தான் சார் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இது எப்படி ஏன் இப்படி பண்ணுறாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்கே கொஞ்சம் நம்ம அரசியல் விலகிக்கிட்டு எப்படி வந்து இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் வந்து இருக்குது. ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டில் வந்து நீங்கள் எந்த ஒரு லெட்டர் எழுதினாலுமே என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டருக்கு தெரியும் ஃப்யூச்சரில் இது வந்து மேட்டர் வில் பி ரீச்சிங் டு த ஜுடிஷியரி. சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமாவும் இசிஆர் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ஃபைல் பண்ணாலுமே ஆர்குமெண்ட்ஸ் வந்து ஃப்யூச்சரில் ஜுடிஷியரி நடக்கும். அப்போது கான்ஸ்டியூஷனாலிட்டியும் லீகாலிட்டியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு லெட்டர் எழுதும் போதுமே எஃப்ஐயூ சிக்னிஃபிகண்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் எஸ்எஃப்டி டிரான்சாக்ஷன்ஸ் இந்த ரெண்டுமே ஃப்ளாக் இருக்கான்னு பார்ப்பாங்க பேங்க்கில். தே ஹேவ் அன் இன்ஃபர்மேஷன் தேர் டெஃபினட்டாக பேங்க்கில் ஏதோ ஒரு சோர்ஸில் வந்து அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எஸ்எஃப்டி டிரான்சாக்ஷன் வித் எஃப்ஐயூ அதை பேஸ் பண்ணி இவங்க பண்ணக்கூட இன்வெஸ்டிகேஷன் இந்த மூணு எஸ்எஃப்டி சிக்னிஃபிகண்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன். அதாவது பேங்க்கில் வந்து அவங்க போட்டிருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் கிடைச்சதை பேஸ் பண்ணி எஸ்எஃப்டி இருக்கா அது யார் சொல்லுவாங்க? எஃப்ஐயூ சொல்லுவாங்க. வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட் எஃப்ஐயூ ஃபினான்ஷியல் இன்டெலிஜென்ஸ் யூனிட். ரிப்போர்ட்டிங் என்டிட்டிஸ் வந்து எல்லா பேங்க்குமே ரிப்போர்ட்டிங் என்டிட்டிஸ். சிக்னிஃபிகண்ட் ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன் இருந்தால் எஃப்ஐயூவில் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த சிஸ்டம் புரியாமல் பல பேர் விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதனால் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து முழுசாக எஃப்ஐயூவில் செக் பண்ணிவிட்டு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கக்கிட்ட மெட்டீரியல் இன்ஃபர்மேஷன் இருக்குது, ஒன்றொன்னா கொராபரேட் பண்ணுறாங்க.
அந்த கொராபரேட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி லெட்டர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 3 லெட்டர்ஸ் வந்து இப்போ கே நேரு அவர்களுக்கு அகேன்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே எங்கேயுமே நீங்கள் அரசியல் பார்க்க வேணாம், வெரி சிம்பிள். 3 லெட்டர் வந்து அமைச்சிருக்காங்க. அதில் மெட்டீரியல் போர்ஷன் இருக்குது. அந்த மெட்டீரியல் போர்ஷனை வச்சு எஃப்ஐயூ வச்சு எஸ்எஃப்டி வச்சு வெளிநாடுகளில் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்றது கூட இன்னைக்கு பிரபல நாளிதழில் எழுதியிருக்காங்க பிரபு. அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கோடிலாம் வந்து யூஎஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கோடி வந்து ஹோட்டல் ஏதோ ஒன்று வாங்கின மாதிரி ஒரு சொத்து வாங்கின மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனு, ப்ளஸ் 1020 crores வந்து அப்பாயின்மெண்ட்ஸு ப்ளஸ் டெண்டரிங்கு 6 to 7% வந்து கிக் பேக்ஸ் வாங்கினது. இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸை பேஸ் பண்ணி தான் மொத்த கொஷின்ஸுமே ரைஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதனால் இந்த இன்கொயரி ஆகப்பட்டது, டிவிஎஸ்சி என்கொயரி ஆகப்பட்டது, கே நேரு அவர்கள் தப்பிக்க வாய்ப்பே இல்லை. இப்போது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அரசியல் பார்ப்போம். இப்போது டிவிஎஸ்சினும் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணலையா சார்? அதாவது தப்பிக்க வாய்ப்பே இல்லை. இன்கொயரி பண்ணாலே ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டுங்கிறீங்க. நீங்கள் வந்து பிரைமரியாக வந்து டிவிஎஸ்சி டெனை பண்ணியிருக்கணும், நீங்கள் கோர்ட் போயிருக்கணும்னு சொல்லி தான் சொல்கிறேன். அதாவது ஏன் ஸ்டேட் ரெசிஸ்ட் பண்ணல? ஸ்டேட் ரெசிஸ்ட் பண்ணன்னு சொன்னாலே there's an incriminating material. By the way, எவிடன்ஸ் வந்து இடி கொடுத்துட்டாங்க. இடி கொடுக்க முடியுமான்ற கேள்வி இருக்குல்ல. நிறைய ஜேர்னலிஸ்ட் வந்து திமுகவுக்கு ஆதரவாக பேசக்கூடிய ஜேர்னலிஸ்ட்டு இல்லை திமுக ஓரியன்டாக இருக்கிற பல சேனல்ஸு, அதாவது ஊடகங்கள், அதாவது திராவிட முன்னேற்றத்துக்காகவே 24/7 டிஎம்கேல இல்லாமல் ஒரு ப்ரைவேட் சேனல் வச்சுக்கிட்டு அது வழியாக ப்ராபகண்டா மிஷினரியாக பயன்படுத்தக்கூடிய சேனல்ஸு, அது எப்படி இடி வந்து நோட்டீஸ் கொடுக்கலாம்? அது எப்படி வந்து இடி வந்து ஸ்டேட் மேலே வந்து இது வந்து ஆர்டர் கொடுக்கலாம்? ஃபெடரலிசம் பாதிக்குது, ஃபெடரலிசம் மாநில சுயாட்சி பாதிக்குது இல்லை, ஏன் கோர்ட்டுக்கு போகல? டூலாக பயன்படுத்துகிறாங்க இல்லை, அதெல்லாம் சொன்னாங்கல்ல. அப்போ சுயாட்சி பாதிக்குது அப்படின்னு சொன்னாலே நீங்கள் எங்கே வரீங்க? பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டாக்டரின் ஆஃப் த கான்ஸ்டியூஷனுக்கு வரீங்க. பேசிக் ஸ்ட்ரக்சர் கேசவானந்த பாரதி வந்து ஸ்டேட் ஆஃப் கேரளா. அப்போ ஃபெடரலிசம் அஃபெக்ட் ஆகுதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்? கான்ஸ்டியூஷன் கொஸ்டின் கேட்டிருக்கணும்ல. ஆனால் நீங்கள் கேட்கல. அப்போ என்ன அர்த்தம்? என்கொயரி ஏன் ஆர்டர் பண்ணுறீங்க இவ்வளோ நாள் கழிச்சு? அப்போது இன்டைரக்டாக டைரக்டாக ஸ்டேட் வந்து அதில் இருக்கக்கூடிய அலிகேஷன் இருக்குங்கிறத சென்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ டிவிஎஸ்சி கேஸ் போடுறாங்க. இல்லை, இப்போ ஏடிஎம்கே சார்பாக உயர்நீதிமன்றத்தையும் அணுகியிருக்காங்களே சார், பெட்டிஷன் போட்டு எஃப்ஐஆர் போடணும். நீங்கள் லேட் ஏன் பண்ணுறீங்க? நான் என்ன அங்கே தான் வரேன். இப்போ நான் வரேன், அரசியலுக்கு வரேன். சட்டம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இப்போ அரசியலுக்கு வரேன். கிளியராக ஒரு சாதாரண மனிதர், நானும் அரசியல் ரீதியாக ஒரு கேள்வி கேட்கலாமா சார்? சொல்லுங்கள். தாவேகா சார்பாக அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? என்ன சொல்கிறீங்க? என்ன இதை கேட்குறீங்க? இப்போ கே நேரு வந்து எஃப்ஐஆர் போடணும்னு சொல்லிட்டு இப்போ ஒரு கட்சியில் we respect due process of law. அது அதிமுக அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. எல்லாத்துக்கும் நீதிமன்றத்துக்கு அணுகணும்னு அவசியம் இல்லை. அதிமுகவுடைய அரசியல் நிலைப்பாடு, எங்களுடைய அரசியல் நிலைப்பாடு. இங்க பாத்தீங்கன்னா டியூ ப்ராசஸ் ஆஃப் இன்கொயரி தான் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களே. என்ஃபோர்ஸ்மென்ட் டைரக்டரேட் தேர்ட் லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. எஃப்ஐஆர் இன்னும் போடல சார். எஃப்ஐஆர் போடாம இருக்காங்க. எஃப்ஐஆர் போட்டால் தான் இங்கே இடி வந்து ரைட்ஸ் கண்டக்ட் பண்ண முடியும். அதுவும் மணி லாண்டரிங்லாம் இருக்கும்போது நீங்கள் எஃப்ஐஆர் போட்டே ஆகணும்னு சொல்லி ஒரே ஒரு பாயிண்ட் தான் பிரபு. நீங்கள் கேட்குற அரசியல் கொஸ்டினுக்கு ஒரே ஆன்சர் தான். ஏடிஎம்கே எடுக்கக்கூடிய நிலைப்பாடை நாங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. வி ஆர் ஃபார் டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. இங்கே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் இன்கொயரி கமெண்ட்ஸ் பண்ணிட்டாங்க. யூனியன் கவர்மெண்ட் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வழியாக கே நேரு அவர்களுக்கு லெட்டர்ஸ் பை லெட்டர் அவருடைய சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்துக்கு சீஃப் செக்ரட்டரிக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் தொடர்ச்சி எழுதிட்டு இருக்காங்க. அப்போ டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, ப்ரொசீஜர் பிரெஸ்கிரைப் லாவை நாங்கள் அடியர் பண்ணுறோம். டிவிஎஸ்சி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது? கண்டிப்பாக இல்லை. இப்போ ஒரு ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனில் எங்களுடைய ஆக்ஷன் பாயிண்ட், டிவிகே உடைய ஆக்ஷன் பாயிண்ட், கட்சியுடைய ஆக்ஷன் பாயிண்ட்டு ஸ்டேட் லெவலில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஏஜென்சி மேலேயும் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து கட்சி தலையிடக்கூடாதுன்றது தான். எந்த கட்சியுமே எப்பயுமே கவர்மெண்ட்டில் எக்ஸிக்யூட்டிவை யார் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறது தான் எங்களோட நிலைப்பாடு. அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடை நம்ம தமிழ்நாட்டில் எப்போ பார்த்தீங்க? அம்மா இருக்கும்போது பார்த்துருப்பீங்க. அம்மா இருக்கும்போது என்ன சொல்வீங்க? லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்குது. டிஎம்கே வந்தால் ஏன் லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இல்லை? இதுவும் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ தான். நான் தான் கேட்குறேன் சார். ஜெயலலிதா அவர்கள் பீரியடில் வந்து லா அண்ட் ஆர்டர் தமிழ்நாட்டில் பீஸ்ஃபுல்லாக இருக்கு. அதாவது லா அண்ட் ஆர்டர் நீங்கள் ஜேர்னலிஸ்ட் தான் பதிவு வச்சிருக்கீங்க. ஏன் அயன் லேடின்னு அம்மாவை சொன்னோம்? நான் சொல்கிறது அம்மா பீரியடில் இருந்த ஏடிஎம்கே, இப்போ இருக்கிற ஏடிஎம்கே, என்டிஏ இருக்காங்க. அந்த ஏடிஎம்கே பற்றி நான் சொல்லலை. அம்மா இருந்தால் என்டிஏல இருந்திருப்பாங்களா? அம்மாவுடைய டைமில் இருந்த ஏடிஎம்கே. அம்மா இருந்திருந்தால் லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்கும்னு தான் நான் சொன்னேன். நான் எடப்பாடி அவர்கள் பற்றி நான் சொல்லலை. ஸோ லெட் அஸ் பி வெரி வெரி கிளியர். ஏடிஎம்கே அம்மா பீரியட் லா அண்ட் ஆர்டர் எப்படி இருந்ததோ அப்படி இல்லை இன்னைக்கு. டிஎம்கே கவர்மெண்ட்டில் பாருங்கள் எவ்வளோ பிரச்சனை. இது ஏன் லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்னா, யாரோ ஒருத்தர் வேலை வாங்கி தரேன்னு ஏமாத்திருந்தா பரவாயில்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. செந்தில் பாலாஜி அவர்கள் டிரைவரு டிரான்ஸ்போர்ட் இதில் பார்த்தீங்கன்னா துறையில் வந்து அவர் பண்ணதை வந்து அதிமுகவில் பண்ணி இந்த கவர்மெண்ட்டில் வந்து
டிஎம்கே சொல்லி தான் கேஸ் போட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கிற மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. கிட்டத்தட்ட 1020 crores ப்ளஸ் இப்போ ஒரு 366 crores ரஃப்லி 1400 crores கிட்ட வந்து 500 crores கிட்ட 1550 கோடி கிட்ட கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கேம்னு சொல்கிறாங்க. அது டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்குன்னு சொல்லி 366 crores ப்ளஸ் கிக் பேக்ஸ். இவ்வளோ ஸ்கேம் பண்றீங்க, இது லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இல்லையா? எங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு மினிஸ்டர் வந்து அவர் மேல அலிகேஷன் வச்சிருக்கு, இவ்வளவு நாளா எடுத்துப்பீங்க எஃப்ஐஆர் போடுறதுக்கு? இல்ல சார், இந்த விவகாரத்துல டிவிகேவுடைய நிலைப்பாடு இன்வெஸ்டிகேட் பண்ணணும் தான் சொல்றோம். எங்க கவர்மெண்ட் டிவிகேவோட நிலைப்பாடு ஒரு பக்கம் இருக்கட்டும், மக்கள் என்ன நினைக்கிறாங்க இதை பத்தி அதை கேளுங்க. ஏன் டிவிகே பத்தி கேட்குறீங்க? டெஃபினட்டா டிவிகே இதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும், டியூ ப்ராசஸ் ஆஃப் லா பார்க்கணுன்றது தான் எங்களோட நிலைப்பாடு. எங்களோட ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் எல்லாருமே இதை பத்தி பேசும்போது என்ன பேசுறாங்க, இது மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்த டிவிகே இவ்வளோ இந்த பிரச்சனைக்கு இவ்வளோ வாய்ஸ் ரைஸ் பண்றாங்கன்னு இப்போ நீங்க பேசுறது சார். கண்டிப்பா இல்ல, எனி மேட்டர் ஹஸ் டு பி இன்வெஸ்டிகேட்டட், தட்ஸ் ஆல். அது உண்மைத்துவம் தெரிஞ்சு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் டிவிகேவுடைய எங்களுடைய கொள்கையே. ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல அரசியல் தலையீடு இருக்கக்கூடாதுன்றது தான் பாயிண்ட் நம்பர் 1. இங்க ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல டிவிஎஸ்சி கே நேரு அவர்கள் மேல இன்கொயரி பண்ணி எஃப்ஐஆர் போட்டா நாங்க பாராட்டுறோம். மக்கள் நினைக்கிறாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி எஃப்ஐஆர் போடணும் தான் நினைக்கிறாங்க. ஒரு சாதாரண மனிதர் மேல இவ்வளவு பெரிய அலிகேஷன் வந்தா ஸ்டேட் கேஸ் போடாம இருப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்றது என்னன்னா டிவிஎஸ்சி இன்வெஸ்டிகேட் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, நாங்கள் மானிட்டர் பண்றோம், இதுல வந்து அடுத்தது என்னன்னு நாங்கள் வாட்ச் பண்ணுவோம். மற்றபடி வந்து ஏடிஎம்கே பண்ற மாதிரி நாங்கள் கோர்ட்ல போயிட்டு பெட்டிஷன் போடுறது, எஃப்ஐஆர் போடுறது, நீதிமன்றத்துக்கு இல்ல அந்த நிலைப்பாட அதே மாதிரி நாங்கள் எடுக்கணும்னு என்கிட்ட எதிர்பார்க்கறீங்க. We believe in constitutional bodies and independence of the executive. We believe that. இன்னைக்கும் நாங்க பிலீவ் பண்றோம் DVSC will take action on Nehru. That's all. ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் கீழ இருக்கக்கூடிய டிவிஎஸ்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை. நீங்க இப்படி கேட்க மாட்டேங்கிறீங்களே, டிவிஎஸ்சி கண்டிப்பா கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்ப உங்களுக்கே திமுக அரசாங்கத்துக்கு மேல நம்பிக்கை இல்ல? இல்ல சார், நான் கேக்குறேன், அதாவது ஒரு எதிர்க்கட்சியா இருக்கீங்க நீங்க. நீங்க இப்படி நான் கேக்குறேன், அப்ப ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய பிரபு, நான் ஒரு கேள்வி கேக்குறேன். ஏடிஎம்கே வந்து நீதிமன்றத்தை அணுகி தான் இந்த எஃப்ஐஆர் போடணும் நீங்க நினைக்கிறீங்க, டிவிகே வந்து இந்த கோர்ட் அணுகி தான் இந்த எஃப்ஐஆர் போடணும் யார் மேல கே நேரு மேல போடணும்னு நினைக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன், ஏன் இப்படி கேட்க மாட்டேங்கிறீங்க? டிஎம்கே மினிஸ்டர் மேலே இந்த மாதிரி அலிகேஷன் வந்தால் டிஎம்கே வந்து ஒரு நேர்மையான ஆட்சிக்காரங்க, கரெக்டாக ஆட்சி கொடுக்குறாங்க, டிவிஎஸ்சி இண்டிபெண்டா ஃபங்க்ஷன் ஆகிறாங்கன்னு ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? டிவிஎஸ்சி இண்டிபெண்டா ஃபங்க்ஷன் ஆக மாட்டாங்கன்னு ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? பட் இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சிகள் மேலே பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆன்சர் சொல்ல வரேன் சார். இங்க இருக்கக்கூடிய எந்த கட்சிகள் மேலேயும் வந்து அப்படி சொல்ல முடியாது. எனக்கு நம்பிக்கை இந்த கட்சியா இருந்தாலும் சரி, எந்த கட்சியா இருந்தாலும் சரி, கடந்த காலங்களில் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி, கடந்த காலங்களில் தமிழ்நாட்டை ஆண்ட கட்சியாகவும் சரி, இப்போ ஆளக்கூடிய கட்சியாக இருந்தாலும் சரி, ஸ்டேட் ஏஜென்சிஸ் தமிழ்நாடு அரசாங்கம் கீழே வரக்கூடிய ஏஜென்சிஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு ஃபேவரா தான் செயல்படுவாங்கன்றது வந்து என்னுடைய பார்வை. அதாவது உங்களுடைய அதே போலதான் யூனியன் கவர்மெண்ட் மேல இருக்கக்கூடிய ஏஜென்சிஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவரா செயல்படுவாங்கன்றதான் பொதுவான பார்வையா இருக்கு. வேறெவர் வி ஆர், எங்களோட ஸ்டாண்ட் பாயிண்ட் வெரி கிளியர். எங்களுடைய ஆக்ஷன் பாயிண்ட்ல ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய ஆக்ஷன் பாயிண்ட். டிவிகே கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணும்போது கூட எக்ஸிக்யூட்டிவ்ல லெட்ஸ் அஸ்யூம் போலீஸ் டிபார்ட்மெண்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டி members of the TVK should not interfere. அம்மாவோட ஸ்டாண்ட் பாயிண்ட், அம்மா காலத்துல இருந்த ஏடிஎம்கே ஸ்டாண்ட் பாயிண்ட், இபிஎஸ் காலம் கிடையாது. திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன், லா அண்ட் ஆர்டர் நல்லா இருந்தது காரணம் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வேர் நாட் இன்டர்ஃபியரிங். கமிங் பேக் டு த ஸ்டாண்ட் பாயிண்ட் ஹியர், இடி வந்து ஒரு இன்கிரிமேட்டிங் மெட்டீரியல் போர்ஷனை வச்சு லெட்டர் எழுதியிருக்காங்க. வாட் ஸ்டாப்ஸ் டிவிஎஸ்சி டு ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர்? சரி, நீங்க சொல்றது எனக்கு வந்து இதுல என்னன்னா, நீங்க எஃப்ஐஆர் போடுறீங்க, நீங்க ஒன்னு சொல்றீங்க, நீங்க வந்து ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல இங்க வந்து இன்டர்ஃபியர் ஆகாம இருந்தாங்க, பாலிடிக்ஸ் வந்து இங்க இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் மேல வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேல வந்து இன்டர்ஃபியர் ஆகாம இருந்தான்னு சொல்றதே வந்து எனக்கு அபத்தமா தான் தெரியுது. அது நீங்க உங்களோட பார்வை, என்னுடைய பார்வை, என்னோட ஒப்பீனியன் வந்து அம்மா பீரியட்ல லா அண்ட் ஆர்டர் பத்தி நீங்க பொதுவா போயிட்டு ஒரு ஃபேமிலி கிட்ட நான் ஒன்று பண்ணுங்க, ஐபிசி தமிழ்ல இருந்து ஒரு சர்வே நடத்துங்க பிரபு, ஒருத்தர்கிட்ட போய் கேளுங்க லா அண்ட் ஆர்டர் வந்து எப்ப நல்லா இருக்கு, தமிழ்நாட்டில் எப்ப நல்லா இருக்கு. தருமபுரி பஸ் எரிப்பு சம்பவம், ஒரே செகண்ட் இருங்க, அதை பத்தி நான் வரேன். நான் கேட்கறது சர்வே பத்தி, நீங்க உடனே வந்து அந்த பாயிண்ட்க்கு போறீங்க. இல்ல நீங்க சொன்னீங்க நான் வந்து என்ன கேட்கிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தில் நடந்த எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணிட்டு சுத்தமா ஜீரோல இருக்குன்னு சொல்லலாமா? வெயிட் பண்ணலாம். அதாவது அப்படி எந்த கட்சிகள் மேலே நீங்க சொல்ல முடியாது. நான் சொல்றது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, நான் என்ன பாயிண்ட்க்கு வரேன்னு புரிஞ்சுக்கோங்க. நான் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்றேன், உங்களுக்கு வந்து நீங்க புரிஞ்சுக்கணும் நான் ட்ரை பண்றேன். என்ன சொல்ல வரேன்னா, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில
லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்கு நீங்க சொல்லுங்க ஃபர்ஸ்ட். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் நல்லா இருக்கா? பிரச்சனைகள் இருக்கு சார். நல்லா இருக்கா? இல்லைன்னு சொல்ல சார், பிரச்சனைகள் இருக்கு சார். யார் வந்தாலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கும் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. நான் கேட்கறது டிஎம்கே. நீங்க தானே சொன்னீங்க உங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொல்றீங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் நல்லா சரி பண்ணிடுவோம். நீங்க தானே கொடுத்தீங்க ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸ் தான் நான் கேட்க முடியும். யார் வந்து ரூலிங்ல இருக்காங்களோ அவங்கள பார்த்தா நான் கேட்க முடியும். நேரு பிரச்சனை கடிதம் எழுதியிருக்காங்க, இடி 3 முறை எழுதிட்டாங்க. அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு அதை பத்தி பேசுறாரு, அண்ணாமலை அதை பத்தி பேசுறாரு. தாவேகா என்ன சார் தொடர்ச்சியா வந்து பேசிட்டு இருக்காங்க. நீங்க தாவேகா இது என்ன பேசுறாங்க, இது எந்த அளவுக்கு வந்து ஒரு அரசியலா இது எப்படி ஹேண்டில் பண்ணி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக மேல இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் புகார் இருக்கு, இதை இப்படி எடுத்து தாவேகா போய் மக்கள்கிட்ட சேர்க்குறீங்க, இதை வந்து மக்களுக்கு புரிய வைக்கணும், என்ன மாதிரியான ப்ரொசீஜர் வந்து இதில் ஃபாலோ பண்ணின்னு கேட்டால் நீங்கள் சொல்கிற பதில் வந்து அதிமுக மாதிரி எங்களோட நிலைப்பாடு, அவங்களோட செயல்பாடு மாதிரி எங்களுக்கு இருக்கணும்னு கிடையாது, மற்ற கட்சிகள் மாதிரி எங்களுடைய செயல்பாடு இருக்க முடியும்னு கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் இதை தாண்டி இது ஒரு அரசியலாக எடுத்துக்கோங்களேன். மக்கள் பிரச்சனைகளை தாண்டி இது ஒரு அரசியலாக இந்த பிரச்சனையை எடுத்து எப்படி அரசியல் பண்ணணும், அதில் வந்து தாவேக்காவுடைய நிலைப்பாடு ஸ்டாண்டர்ட் என்ன, இது எப்படி வந்து ஒரு பிரச்சனையை வந்து எலெக்ஷன் நெருங்கி வர சமயத்தில் ஹேண்டில் பண்ணுறாங்க தாவேக்கா ஆளுங்கட்சி மேலே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டை அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க், ஒரு $1 மில்லியன் கொஸ்டினாக இருக்குது சார். அதாவது எந்த நேரத்தில் எப்போ போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய கட்சியுடைய நிலைப்பாடு. அதை எங்க மேலே திணிக்க முடியாது. ஜஸ்ட் பிகாஸ் மக்கள் பார்த்துருக்காங்க சார். நாங்க எல்லாத்தையுமே அரசியல் பண்ணணும் அவசியம் இல்லை. இல்லை இது நீங்க நான் எல்லாத்தையுமே அரசியல் பண்ணணும் அவசியம் இல்லை. இது எனக்கு நீங்க சொல்லலாம், ஊடகங்களுக்கு நீங்க சொல்லிடலாம், எல்லாத்தையும் நீங்க அரசியல் பண்ணணும் இல்லை. வெரி சிம்பிள். மக்களுக்கு நான் திருப்பி சொல்றேன், we believe in the due process of law. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லெட்டர் எழுதியிருக்காங்க டிவிஎஸ்சிக்கு. டிவிஎஸ்சி இண்டிபெண்டா இருக்காங்கன்னு நாங்க நம்புறோம். அவங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னு நாங்க நம்புறோம். ஒரு சமயம் ஃபியூச்சர்ல ஏதாவது காலகட்டத்தில் அது தேவைப்பட்டதுன்னா அந்த டைம், அந்த டியூ ப்ராசஸ் ஆஃப் லான்னு சொன்னால் ரீசனபிள் டைம், அந்த ரீசனபிள் டைமை கொடுத்து எந்த இஷ்யூவாக இருந்தாலும் அது மக்களுக்கு தேவைப்படும் பொழுது டெஃபினட்டாக இப்போ எஸ்ஐஆருக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் தானே போயிட்டு இருக்கோம். எஸ்ஐஆருக்கு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் தாவேக்கா வந்து தொடர்ச்சியாக வந்து ஃபைல் பண்ணுறாங்க பெட்டிஷன். வி ஆர் வின்னிங், வி ஆர் கெட்டிங் அ ஃபேவரபிள் ஆர்டர். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர்ஸ் கொடுத்ததை பேஸ் பண்ணி தான் இப்போ எக்ஸ்டென்ஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதையே அதிமுக செய்யல நான் கேட்க முடியுமா? நான் கேட்க மாட்டேன். நீங்க கேட்பீங்க, நான் கேட்க மாட்டேன். ஏன்? எங்களுடைய கட்சியோட நிலைப்பாடு, நாங்க எடுக்கக்கூடிய டெசிஷன். அவங்க அலையன்ஸ்ல இருக்காங்க சார். அதாவது இன் கம்பேரிசன் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்களா, நீங்க அலையன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க. அப்ப நான் என்ன பதில் சொல்ல முடியும்? ஏன் நீங்க போறீங்க எஸ்ஐஆருக்கு? அப்ப அது மக்களை பாதிக்கலையா? அது மக்களை பாதிக்கலையா? மக்கள் பிரச்சனையில ஒரு கட்சிகள் ஒரு ஆக்டிவிட்டி எடுத்து பண்ணிட்டு இருக்காங்கன்னா தாவேக்கா என்ன பண்ணாங்க, சரி அதே மாதிரி நீங்க பண்ணணும், நாங்க வந்து ஹைகோர்ட் பண்ணுமா, நீங்க போவேனா, அதே மாதிரி பண்ணணும் இல்லை. அதை தாண்டி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான போர்ட்ஃபோலியோ வைக்கக்கூடிய அமைச்சர், தமிழ்நாட்டில் சிட்டிங் கவர்மெண்ட், எலெக்ஷன் வருது, ஒரு பெரிய பிரச்சனை. இதில் அரசியல் பண்ணால் தாவேக்காவுக்கு இன்னும் மக்கள்கிட்ட வந்து மைலேஜ் கூடும், மக்கள் நம்பிக்கை வரும். பிரபு, நீங்கள் இந்த இன்டர்வியூ எடுக்கும்போது நீங்கள் எடுக்கிறது வந்து நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன் ஆஃப் டிவிகே. நீங்கள் இந்த கொஸ்டின் கேட்குறீங்க, ஆன்சர் பண்ணுறேன். டிவிகே தானே சொல்கிறோம். வேறு யார் பேசுகிறா? வேறு யார் பேசணும்? இதை நீங்கள் சொல்லுங்கள். நான் தான் ஸ்போக்ஸ் பர்சன், நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வந்து டிவிகே வந்து ரீசனபிள் டைம் பார்ப்போம், ரைட் டைம் பார்ப்போம். எங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் இருக்குது. ஏடிஎம்கே ஸ்டாண்ட் பாயிண்ட் எங்கள் ஸ்டாண்ட் பாயிண்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கட்சியோட ஸ்டாண்ட் பாயிண்ட் எங்கள் ஸ்டாண்ட் பாயிண்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வி ஒர்க் ஆன் சர்க்கிள் ஆஃப் ஆக்ஷன். நீங்கள் எப்படி வரீங்கன்னா அவங்க எல்லாம் பண்ணுறாங்களே, நீங்கள் ஏன் பண்ணல? சார் நீங்கள் பண்ணுறது அவங்க ஏன் பண்ணல? அப்படி கேட்டால் சிம்பிள் ஒன்று சொல்லிக்கிறேன் சார். நீங்கள் வந்து உங்கள் ட்விட்டர் ஹேண்டலில் டெய்லியும் நிறைய விஷயங்களை வந்து ட்வீட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, பிரச்சனைகளையும் சொல்கிறீங்க, கட்சி ரீதியாகவும் சரி, ஜென்ரலாக லீகல் சம்மந்தமாகவும் சரி நிறைய விளக்கங்கள் கொடுக்குறீங்க. இப்போது பிரபு வந்து டிவிகேவுடைய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன்கிட்ட ஒரு கொஸ்டினை எழுப்பும் போது நான் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க. ஒரே செகண்ட். இதுவே டிவிகே ஐடி விங் அஃபிஷியல் ஹேண்டில் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. டிவிகே ஐடி விங் அஃபிஷியல் சேனல் இஸ் த டிவிகேஸ் சேனல், அஃபிஷியல் வெரிஃபைட் சேனல். டிவிகே ஐடி விங் அஃபிஷியல் அந்த ட்விட்டர் ஹேண்டில் உங்களுக்கு நான் வாட்ஸ்அப்ல அந்த ட்விட்டர் ஹேண்டில் வரதை வந்து நாங்கள் எல்லாமே லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ தான் போட்டுட்டு இருக்கோம். இல்ல சார், எல்லாமே இல்ல. அந்த ட்விட்டர் ஹேண்டில் வரதை வந்து நாங்க வந்து தாவேக்காவுடைய ஸ்டாண்டர்ட்ஸா கண்டிப்பா தலைவர் விஜய் அவருடைய டிவிகே ஐடி விங் HQ ஹெட் குவார்ட்டர்ஸ்ல போடுற எல்லாமே வெரிஃபைட் ஹேண்டில், எங்களோட அஃபிஷியல் ஹேண்டில் போடுறதுமே எங்களோட டிவிகே ஸ்டாண்ட் பாயிண்ட் தான். அதை தவிர நீங்க எது கேட்டாலுமே அந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இருக்கிறது தான் நான் சொல்லுவேனே தவிர அதை தாண்டி நான் சொல்ல மாட்டேன். காரணம் ஒண்ணே ஒன்று தான், அதான் எங்க ஸ்டாண்ட் பாயிண்ட். ஒன் பாயிண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன். தலைவர்கள் தனிப்பட்ட முறையில் இந்த கருத்தும் தெரிவிக்க மாட்டாங்க தாவேக்காவுல. இல்ல, தனிப்பட்ட கருத்து எதுவுமே கிடையாது. எங்களுடைய கட்சி கருத்து, அதாவது எந்த நேரத்தில் என்ன பண்ணுங்கிறது லீடர்ஷிப் டிட்டர்மின் பண்ணுவாங்க. லீடர்ஷிப், டிவிகே இஸ் a டீம் லீடர்ஷிப். தலைவர், கேடர், பீப்புள். ஸோ தலைவர் வந்து என்ன கம்யூனிகேட் பண்றாரோ, லீடர்ஷிப் என்ன கம்யூனிகேட் பண்றாங்களோ அதை பேசுறதுக்கு தான் ஸ்போக்ஸ் பர்சன். நேரம் ஒதுக்கி இந்த விஷயத்தை பத்தி எலாபரேட்டா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் டைம் சார். தேங்க்யூ பிரபு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். நோ
காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. திருக்கைலாய மானசரோவர் யாத்ரா 2026 அடியார்கள் அனைவரையும் சிவம் யாத்ரா சார்பாக அன்புடன் அழைக்கிறோம்.